கருணைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கருணைக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கருணைக்கிழங்கு அரியும் போது கையை அரிக்காமல் இருக்கிறதுக்கு அரியறதுக்கு முன்னாடியே கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அரிஞ்சிங்கன்னா கை அரிக்காமல் இருக்கும். இந்த கிழங்கு அரிப்புத்தன்மை உள்ள கிழங்குன்றதுனால நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த கிழங்கு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கிழங்குல நிறைய விட்டமின்ஸ், கால்சியம் சத்தெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கிழங்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தோல் சீவிட்டு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் திக்கான பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்புல கரைஞ்சி போகாமல் இருக்கும். கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கிழங்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். வெட்டி வச்ச கிழங்கு எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இந்த கிழங்கை இந்த மாதிரி தனியாக வேக வச்சுட்டு தான் குழம்புல சேர்க்கணும். வேக வைக்காமல் சேர்த்திங்கன்னா நாக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். வெந்துட்டுருக்கும் போதே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. கிழங்க ரொம்ப குழைய வேக வைக்காமல் 3/4 பங்கு வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணியை வடிகட்டி கிழங்க மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்பு மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும். இந்த எண்ணெயிலேயே தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. இது கூட நம்ம வேக வச்ச கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் இந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு எலுமிச்சை அளவு புளியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கிழங்குல உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காய் கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். காரக்குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து திக்காகி வந்திருக்கு. சூப்பரான சுவையான கருணைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்து கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். மீன் குழம்பு மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுவையான இந்த காரக்குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.